நாம் திருப்பிக் கொள்ளலாம். வேதாகமத்தை ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 60வது அதிகாரம் 20வது வசனத்தை ஒருவர் எடுத்தால் வாசிக்கலாம். அல்லேலூயா. நான் நேற்று தினத்திலே சேலம் போயிட்டு நைட் வரத்துக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஆண்டவரே, இவங்களுக்காக என்ன வார்த்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காக ஜெபித்த பொழுது அதிகாலையில் ஆண்டவர் கரெக்டாக 3:10 திடீரென்று மொழிப்பு வந்தது. நான் திரும்பி 4 மணிக்கு எந்திரிப்பேன் எப்பயுமே. 3:10 மொழிப்பு வந்த உடனே என்ன வார்த்தை என்று ஆண்டவர் இருதயத்திலே போட்டுக்கொண்டே இருந்தார். அப்போ உங்களுக்காக ஜெபித்த பொழுது ஆண்டவர் சொன்ன வார்த்தை வெளிச்சம் என்ற ஒரு வார்த்தை என் இருதயத்திலே உள்ளே வந்தது. அல்லேலூயா. அப்போ அந்த வார்த்தை திடீரென்று நான் யோசித்து கொண்டிருக்கும் பொழுது இந்த வசனத்தை ஆண்டவர் காண்பித்தார். என்னவென்றால், கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். அல்லேலூயா. உன் துக்க நாட்கள் இன்றைக்கு முடிந்து போய்விடும். 2 வார்த்தை. கர்த்தரே உங்களுக்கு நித்திய வெளிச்சம், சாதாரண வெளிச்சம் இல்லாமல் நித்திய காலமாய் நித்திய வெளிச்சமாய் உங்களுக்கு இருப்பார். என்னன்னா அடுத்த வசனம் உங்கள் துக்க நாட்கள் முடிஞ்சு போயிடும். முற்றுப்புள்ளி வந்துருச்சு. உங்கள் துக்கத்துக்கு என்ன வந்துருச்சு? முற்றுப்புள்ளி வந்துருச்சு. பல வருஷங்களாய் பல மாதங்களாய் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறீங்கள, உங்கள் துக்க நாட்கள் முடிய போகிறது. அல்லேலூயா. நல்ல ஒரு கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துங்களேன். அல்லேலூயா. அதை ரிசீவ் பண்ணிக்கிங்க. ஆண்டவர் உங்கள் துக்க நாட்களை முடிய பண்ண போகிறார். உங்கள் வேதனையின் நாட்களை முடிய பண்ண போகிறார். உங்கள் கண்ணீரின் பாதையை மாற்றப் போகிறார். வியாதியின் கொடுமையை மாற்றப் போகிறார். அல்லேலூயா. 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 தேவன் எவ்வளவு நல்லவர் பாருங்க. அல்லேலூயா. அப்போ கர்த்தரே உங்களுக்கு நித்திய வெளிச்சமாக இருந்து உங்கள் துக்க நாட்களை முடிய பண்ண போகிறார். ஆவியானவர் இன்றைக்கு உங்களோடு கூட இடைப்பட போகிறார். அடுத்த வசனம் 2வது வசனம், அதே 60வது அதிகாரத்தில் 2வது வசனத்தை வாசிங்க. காணப்படும். இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார். ஆனாலும் கர்த்தர் உன்மேல் உதிப்பார். அவருடைய மகிமை உங்கள் மேல் காணப்படும், என் மேல் காணப்படும். கர்த்தருடைய மகிமை வந்தால் என்ன நடக்கும்னா, கர்த்தர் உங்களை உயர்ந்த அடைக்கலத்துக்கு கொண்டு போயிடுவார். அல்லேலூயா. நீங்கள் எந்த இடத்துல அவமானப்பட்டு நிற்கிறீங்களோ, எந்த இடத்துல வேதனைப்பட்டு நிற்கிறீங்களோ, எந்த இடத்துல நீங்கள் ஒதுக்கப்பட்டு நிற்கிறீங்களோ, கர்த்தருடைய மகிமை வரும் பொழுது அந்த இடத்துலையே நீங்கள் உயர்த்தப்பட்டுருவீங்க. அல்லேலூயா. தாவீது ஆடு மேய்த்து கொண்டிருந்தார். கர்த்தர் என்ன பண்ணார்? ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். அந்த உயர்வை கர்த்தர் தரப்போகிறார். அல்லேலூயா. நான் வேதாகமத்திலிருந்து ஒரு சாட்சியை காண்பித்து விட்டு ஜெபிக்க விரும்புகிறேன். உங்களுக்கு 11 மணிக்குள்ளே நான் முடித்து விடுகிறேன். இப்பொழுது மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 9வது அதிகாரம் 17வது வசனத்தை எடுத்தவர்கள் வாசிக்கலாம். போதும். இந்த இடத்துல ஒரு மகனுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்குறோம். ஊமையான ஒரு ஆவி பிடித்த ஒரு மகனை உம்மிடத்தில் கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. யார் சொல்கிறாருன்னா, ஒரு தகப்பன் சொல்கிறார். அந்த மகனுடைய தகப்பன் சொல்லுகிறான். அப்போ அந்த மகனுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது அப்படின்னா, பயங்கரமான பிரச்சனைமா, பயங்கரமான வேதனை. அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பிசாசு பிடித்து அவனுடைய வாழ்க்கையை சின்னாபின்னமாக்கி விட்டது. அல்லேலூயா. அவனுடைய வாழ்க்கையை அலங்கோலமாக்கி விட்டது. நிம்மதியாக இருந்த வாழ்க்கையை நிம்மதி இல்லாமல் பண்ணிவிட்டது. அப்போ அந்த தகப்பன் சொல்லுகிறான். அப்பொழுது ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவர் இயேசு அங்கே இருக்கிறார். அப்போ ஜனக்கூட்டத்தில் ஒருவனை நோக்கி, போதகரே, ஊமையான ஒரு ஆவி பிடித்த என் மகனை உம்மிடத்தில் கொண்டு வந்தேன். அடுத்தது சொல்லுங்க. போதும். அந்த ஆவி என்ன சொல்லுதுன்னா, எங்கே அவனை பிடித்தாலும் என்ன பண்ணுது? அலக்களிக்கிறதுன்னு என்னது சொல்லுங்க பார்க்கலாம். அலக்களிக்கிறதுன்னு என்ன? கூச்சல். இன்னொன்று சொல்லலாம். சொல்லுங்க. உங்க தெரிஞ்சது சொல்லுங்க. ஒன்றும் தவறில்லை. சொல்லுங்க. அலக்களிக்கிறதுனா ஆடுறது, கீழே உருண்டு பிறல்றாங்க இல்லையா? இந்த ஃபிக்ஸ் ஆடுறாங்கல்ல, தெரியுமா? அப்படி ஒரு மாதிரி பண்ணுவாங்கல்ல, அதுதான் அந்த அலக்களிப்பு. அப்போ இந்த மனிதனை, அந்த மகனுடைய மகனை இந்த ஆவி எங்கே பிடிச்சாலும் என்ன பண்ணுது? அவனை அலக்களிக்கிறது. அல்லேலூயா.
சிலருடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட போராட்டங்களோடு போராடி வந்திருக்கிறீங்க. அப்படியே தொடர்ந்து வாசிங்க. அப்பொழுது ம் 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 அப்பொழுது அது என்ன சொல்லுது? அவன் நுரை தள்ளி பல்லை கடித்து சோர்ந்து போகிறான். இந்த ஆவியினுடைய கிரியை, ஒரு ஆவி, அந்த ஆவி எப்படி கிரியை செய்கிறதுன்னு சொல்லிவிட்டு அதிலேருந்து எப்படி விடுதலை ஆகலாம் அப்படின்றத உங்களுக்கு காண்பிக்க கொடுக்க விரும்புகிறேன். இந்த ஆவி என்ன பண்ணுதுன்னா, அவனை எங்கே பிடிச்சாலும் முதல்ல என்ன பண்ணுது? அலக்களிக்கிறது. ரெண்டாவது என்ன பண்ணுது? அவன் நுரை தள்ளி, அல்லேலூயா, அவன் வாயிலேருந்து நுரை தள்ளி பல்லை கடித்து சோர்ந்து போகிறான். அப்போ ஃபிக்ஸு வந்தால் என்ன நடக்குன்னா, நிறைய பேர் இதே சிம்டம்ஸ் தான். ஃபிக்ஸு வந்தால் என்ன பண்ணால் கீழே விழுந்து அவன் ஆடி நுரை தள்ளி கடைசியில் பல்லெல்லாம் நாக்கெல்லாம் கடிச்சு என்ன பண்ணால் சோர்ந்து போய் விடுகிறான். அல்லேலூயா. இந்த மகனுடைய வாழ்க்கையில் பயங்கரமான பிரச்சனையோடு வேதனையோடு இந்த காரியம் நடந்து கொண்டிருக்கிறது. இதிலிருந்து எப்போ நான் விடுதலை ஆகுவேன் என்று சொல்லி அந்த தகப்பன் தன் மகனை பார்க்கும் பொழுதெல்லாம் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. தன்னுடைய மகள் இப்படி வேதனைப்பட்டால், தன்னுடைய மகன் இப்படி வேதனைப்பட்டால் யாராவது தாய் பெற்றோர்கள் சும்மா இருக்க முடியுமா? அவங்களுடைய இருதயம் எப்படி வேதனைப்படும்? இவ்வளோ வேதனையோடு அந்த தகப்பன் அந்த இயேசுவின் இடத்துல கொண்டு வருகிறான். அந்த கூட்டத்தில் இயேசு கடந்து போகிறார். அந்த இடத்துல கொண்டு வந்து இயேசுவை நோக்கி கேட்கிறார், போதகரே, ஊமையான ஒரு ஆவி பிடித்த என் மகன், அவனுடைய பிரச்சனை என்னன்னா, எங்கே பார்த்தாலும் அவன் அலக்களிக்கிறான். ரெண்டாவது பல்லை கடித்து நுரை தள்ளி கீழே விழுந்து சோர்ந்து போய் விடுகிறான். அல்லேலூயா. உங்கள் சீசரிடத்தில் கொண்டு வந்தேன், அது என்ன, அவங்களால துரத்த முடியல. அடுத்த வசனம் 20வது வசனத்தை வாசிங்க. ம் ம் பாருங்க, இந்த வார்த்தை மீண்டும் மீண்டுமாய் அது உள்ளே வந்து கொண்டே இருக்கிறது. அவனை எங்கே கொண்டு வராங்க? இயேசுவின் இடத்துல கொண்டு வராங்க. அல்லேலூயா. இயேசுவின் இடத்துல கொண்டு வந்த உடனே அந்த ஆவி மீண்டும் என்ன பண்ணுகிறது? அந்த ஆவி அவனை அலக்களித்து அவனை தரையிலே விழுந்து நுரை தள்ளி புரண்டான். அல்லேலூயா. இந்த ஆவி அடிக்கடி அவனை வேதனைப்படுத்தி கொண்டே இருக்கிறது. இந்த ஆவி அவனை வாழ்க்கையில் பிரச்சனை பண்ணி கொண்டே இருக்கிறது. இந்த ஆவி அவனுடைய சரீரத்தில் பலத்த வேதனை கொடுத்து கொண்டே இருக்கிறது. இவனால் தாங்க முடியல. இந்த வேதனை அந்த மகனை பார்க்க அந்த தகப்பனுடைய கண்களிலே கண்ணீரை வர வைக்கிறது. அல்லேலூயா. தன்னுடைய மகன் இப்படி தரையிலே புரண்டு பல்லை கடித்து நுரை தள்ளி இப்படி பாடுபடுகிறதை அந்த மகன் தகப்பன் பார்க்கும் பொழுது வேதனையோடு பார்க்கிறான். இது என்னைக்கு முடியும் ஐயா? இந்த மகனுடைய பிரச்சனை என்றைக்கு மாறும்? என்னுடைய மகனுடைய பிரச்சனை என்றைக்கு விடுதலை ஆகும் என்று ஏங்கி அவன் கண்ணீரோடு இருக்கும் பொழுதுதான் இயேசு வருகிறார். அடுத்த வசனம் வாசிங்க. ம் 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 அல்லேலூயா. இந்த வசனங்களை நீங்கள் கவனிக்கணும். நீங்கள் வேத வசனத்தை ரொம்ப ஆழமாக கவனிச்சுட்டே போகணும். இப்போ இந்த காரியம் இந்த இயேசுவின் இடத்துல கொண்டு வந்தோடனே என்ன நடக்குதுன்னா, அந்த ஆவி திரும்பியும் என்ன பண்ணுது? அந்த மகனை பிடிச்சி அலக்கழித்து கீழே விழுறான். கீழே விழுந்தோடனே இயேசு பார்த்து கேட்குறார், என்ன கேட்குறார்? இது உண்டாயிட்டு எவ்வளோ நாள் ஆச்சுப்பா அப்படின்னு சொன்னோன்னே அந்த தகப்பன் பதில் சொல்லுகிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது எவ்வளோ நாள் காலமாயிற்று என்று கேட்டால் அதற்கு அவன் சிறு வயது முதற்கொண்டே உண்டாயிருக்கிறது. சின்ன வயசுலேருந்தே இருக்குதுப்பா, இப்போ இல்லை, இது ஆரம்ப சின்ன வயசுலேருந்தே இந்த பிரச்சனை இருக்குது. அப்போ இவன் ஒவ்வொரு நாளும் இவன் எங்கே போய் விழுவான், எங்கே போய் இப்படி பாதிக்கப்படுவான், எங்கே இருப்பான் என்ற இருதயத்தில் பயத்தோடு அந்த மகன் என்ன பண்ணி கொண்டிருந்தான்? தன்னுடைய மகனுக்காக பரிதபித்து கொண்டே இருந்தான். அந்த தகப்பனுடைய உள்ளம் எப்படி என்னுடைய மகனுடைய பிரச்சனை மாறும், என்றைக்கு என் மகனுடைய பிரச்சனை மாறும், என்றைக்கு இதிலிருந்து என் மகன் விடுதலை பெறுவான் என்று ஏங்கி கொண்டே இருந்தான். ஒவ்வொரு வருடம் கடந்து போயிடுச்சு, ஒவ்வொரு நாளும் கடந்து போயிடுச்சு, ஒவ்வொரு மாதங்களும் கடந்து போயிடுச்சு. ஒரு நாள் இப்படி வந்தார், இயேசு வந்ததுனால அந்த இடத்துல கொண்டு போய் விடுகிறான். அப்போ அடுத்தது 22 வாசிங்க. ம் 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 செய்யும். அப்போ 3 காரியங்களை நீங்கள் இதில் கவனிக்கணும். 22 என்ன சொல்லப்படுகிறது? இதில் இங்கே பாருங்கள், டிவியில் பாருங்கள், இவனை கொல்லும்படிக்கு அது அநேக தரம் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிற்று. இந்த ஆவி என்ன பண்ணுதுன்னா, கொண்டு போய் தீயில தள்ளி விடுது, இல்லைன்னா தண்ணியில் தள்ளி விடுது. அல்லேலூயா. அங்கே ஒவ்வொரு வாரமும் சேலத்தில் ஒரு விடுதலை ஜெபம் நடைபெறுகிறது. அதில் ஒரு சகோதரன் வந்தான். அவர் நல்ல பிஸ்னஸ் பண்ணி கொண்டு இருந்த ஒரு மகன்.
மிச்சர் பிஸ்னஸ், திருநெல்வேலி ஆட்கள் நல்ல மிச்சர் பிஸ்னஸ் பண்ணி கடைக்கு நல்ல பிஸ்னஸ் போட்டு கொண்டு இருந்தார். திடீரென்று ஒரு நாள் அவர் சொல்கிறாரு, நான் வண்டியில் போயிட்டுருக்கிறியா, திடீர்னு யாரோ பிடிச்சி என்னை தள்ளி விட்டாங்க. வண்டியில் போயிட்டு இருந்தவர் தள்ளி மூஞ்சி முகரம் எல்லாம் பேந்துருச்சு. அப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால் அவரால் சுதாரித்து கொள்ள முடியல. என்ன நடக்குதுன்னே அவருக்கு தெரியல. தொடர்ந்து அவருக்கு இந்த பிரச்சனை, வண்டியில் போயிட்டே இருப்பாரா, திடீர்னு யாரோ பிடிச்சி தள்ளுற மாதிரி இருக்குமா, கீழே விழுந்து கை காலெல்லாம் அடிபட்டு ரொம்ப பாதிப்புக்குள்ளாகி அவருடைய தொழிலெல்லாம் பாதிக்கப்பட்டுருச்சு. அப்போ தான் இந்த கூட்டத்துக்கு வந்த உடனே அவருக்காக ஜெபிக்கும் பொழுது என்ன நடந்ததுன்னா, குரங்கு போல் மாறிட்டார். அப்படி குரங்கு எப்படி இருக்கும், அப்படி மாறி ஒரு மாதிரி குரங்கு மாதிரி மாறி, என்னடா இப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொன்னோன்னே அவர் இப்போ தான் சொல்கிறாரு, ஐயா அந்த ஆவி ஒரு குரங்கு மாதிரி தான் வரும், வந்து என்னை அப்படி பின்னாடி இருந்து ஒரு தள்ளும் பாருங்கள், நான் வண்டியிலேருந்து அப்படியே கீழே விழுந்துருவேன். அல்லேலூயா. அந்த ஆவி தான் இது. இங்கே பாருங்க, அது என்ன பண்ணுது, இவனை கொல்லும்படிக்கு அநேக தரம் தீயிலும் தண்ணீரிலும் கொண்டு போய் தள்ளிடுது. சில நேரில் நீங்கள் போயிட்டு இருப்பீங்க, திடீர்னு தள்ளுற மாதிரி இருக்கும். சில நாட்களில் அந்த உணர்வு இருக்கும். அந்த ஐயாவில் இது என்ன பிரச்சனைனே கண்டுபிடிக்க முடியாத சூழ்நிலையில் அன்றைக்கு வந்து அந்த கூட்டத்தில் ஆண்டவர் விடுதலை கொடுத்தார். அல்லேலூயா. இந்த மகனுடைய வாழ்க்கையில் என்ன பிரச்சனைனா, எங்கு பார்த்த ஒரு ஊமையான ஆவி, ரெண்டாவது இவன் நுரை தள்ளி பல்லை கடித்து எங்குனாலும் அலக்கழிக்கிறான், மூணாவது என்னன்னா இந்த ஆவி இவனை கொல்லும்படி தண்ணீரிலும் தீயிலும் கொண்டு போய் தள்ளிற்று. அல்லேலூயா. சாதாரண பிரச்சனை இல்லை, பயங்கரமான பிரச்சனையோடு இந்த மகன் போராடி கொண்டே இருக்கிறான். இன்றைக்கு உங்கள் போராட்டங்களுக்கு எல்லாம் தேவன் ஒரு விடுதலை தரப்போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ இந்த பிரச்சனையை பார்க்கும்படி இவன் இயேசு இந்த தகப்ப என்ன பண்ணுறான், இயேசு உன்னதத்தில் எங்கள் மேல் முடிச்சிட்டானா, இவனை கொல்லும்படிக்கு இது அநேக தரம் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிட்டு, நீர் ஏதா முன்னாடி வந்துடுங்க, நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால். அல்லேலூயா. சிலர் என்ன பண்ணுறோம், பிரச்சனையை பார்த்து சோர்ந்து போயிட்டோம். அப்படி தானே இருக்குது. சில பிரச்சனையை பார்த்து சோர்ந்து போயிட்டு, இது நடக்குமா நடக்காதா என்று கவலையோடு ஒரு விசுவாசம்லாம் போயிடுச்சு. விசுவாச நம்பிக்கையெல்லாம் போய் நம்பிக்கை இல்லாத நிலைமையில் நம்ம உட்காந்துருக்குறோம். அப்போ தான் இவன் என்ன சொல்கிறான், இயேசுவை பார்த்து, நீங்கள் ஏதாவது செய்ய முடியுமா பாருங்க, அந்த வசனங்கள்லாம் கவனிங்க. நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றான். அல்லேலூயா. அவன் வெறுத்து போயிட்டான். தன்னுடைய மகனுடைய பிரச்சனையை பார்த்து வெறுத்து, அப்படியே ஒன்று இனிமேல் இதெல்லாம் நடக்குமா, இந்த வாழ்க்கையில் என் மகனுடைய பிரச்சனை மாறுமா, இந்த பிரச்சனைலேருந்து என் மகன் விடுதலை ஆகுவான்ற நம்பிக்கையெல்லாம் இழந்து ஒரு மாதிரி கடைசியில் என்ன சொல்கிறான், இயேசுவை பார்த்து என்ன சொல்கிறான், நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். அல்லேலூயா. அடுத்த வசனம் தாங்க. எல்லாமே கூடும். அல்லேலூயா. இந்த வார்த்தை நிறைய இடங்களில் வருகிறது. நம்ம விசுவாசத்தை இழந்து போகிற அளவுக்கு பிசாசு என்ன பண்ணிக்கிறான், நம்மளை சோர்ந்து போக பண்ணுகிறான். அல்லேலூயா. நிறைய பேர் என்ன பண்ணுறோம், விசுவாசத்தை இழந்து போகிற அளவுக்கு சோர்வு உண்டாகிறது, விசுவாசமே இல்லாமல் போகிற அளவுக்கு சோர்வு உண்டாகிறது. அந்த அளவுக்கு பிசாசின் போராட்டங்களை தாங்க முடியாத அளவுக்கு நாம் என்ன பண்ணி வருவோம், நம்முடைய விசுவாசத்தை இழந்து விடுகிறோம். இயேசு உடனே சொல்லுகிறார் அவனுக்கு, இயேசு அவனை நோக்கி, இயேசு நேரடியாக சொல்லுகிறார், நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாமே கூடும். அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. நல்ல உற்சாகமா தட்டுங்க. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாமே ஆகும். நீங்க விசுவாசிச்சீங்கன்னா எல்லாமே நடக்கும். அல்லேலூயா. இயேசு ஒரு சின்ன விசுவாசம் ஒரு பெரிய பிரச்சனையை மாற்றும். அல்லேலூயா. ஒரு சின்ன காரியம் ஒரு பெரிய பிரச்சனையை மாற்றும். ஒரு நாள் என்ன நடந்தது அப்படின்னா, நேரம் குறைவாக இருக்கிறபடிலாம் நான் சீக்கிரமாக போகிறேன். ஒரு காரியம் நான் உங்களுக்கு சொல்லி, விசுவாசிக்கிறவனுக்கு என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு காரியத்தை சொல்லி அடுத்த இந்த வேதத்தை தொடர்ந்து போகிறேன். ஒரு சகோதரன் ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு நாங்கள் எல்லாம் போயிருந்தோம். அவர் ஒரு மாற்றுத்திறனாளி. அவங்க காலில் பார்த்தீங்கன்னா 2 காலும் கொஞ்சம் ஊனம், கண்களில் 60% தான் கண் தெரியும். அந்த பர்த்டே ஃபங்க்ஷனில் என்ன நடந்ததுன்னா, அந்த தம்பி வந்து ஒரு கிறிஸ்துவ தம்பி. அவனுடைய பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு நிறைய பேர் அழைக்கப்பட்டிருக்கிறாங்க. அதில் இன்னும் 2 பேர் என்னென்னா, இந்த கழுத்து மட்டும்தான் இருக்குது, மீதி காலெல்லாம் செயல்படலை. 90% ஊனமான 2 மக்கள் அந்த வண்டியில் வந்திருந்தாங்க. இன்னொரு சகோதரன் என்ன பண்ணான்னா, கண்ணு 100% கண்ணு தெரியாது. அவன் வந்து என்னென்னா இந்து சகோதரன். அவனுக்கு என்னென்னா, நாம் எப்படி ஊழியம் செய்கிறோம், கர்த்தருக்காக ஊழியம் செய்கிறோம் இல்லையா. அவன் பேர் என்னென்னா சாமியாடி சதீஷ். அவன் பேர் சாமியாடி சதீஷ். எப்படின்னா குறி சொல்லுகிற ஆவி அவனுக்குள்ளே கிரியை செய்யுது.
அவன் என்னென்னா 3 டிஸ்ட்ரிக்டில் அந்த சதீஷ பேரை சொன்னால் எல்லாருக்குமே தெரியும். சாமியாடி சதீஷ்னா என்னென்னா எல்லாத்துக்குமே தெரியும். அந்த கூட்டத்துக்கு அந்த சதீஷும் அவர் வந்திருந்தார். அந்த கூட்டத்தில் வந்து அவன் சதீஷ் எல்லாம் பார்க்குறாரு, என்ன சொல்கிறாரு, இதெல்லாம் கவனிக்கிறாரு. என்னடா இங்கே என்ன நடக்குது, பர்த்டே ஃபங்க்ஷனில் எல்லாம் ஜபிக்கிறாங்க. ஒரு பையன் பார்த்தீங்கன்னா 90% ஒன்றுமே இல்லை, கை மட்டும் வேலை செய்யுது, இந்த கழுத்து மட்டும்தான் வேலை செய்யுது. இவங்க வந்து இயேசுவை இவ்வளவா நன்றி சொல்லி பாடுறாங்களே, தன் உடல் சரீரத்தில் இவ்வளோ பாதிப்பு இருக்குது, இவ்வளோ வேதனை இருக்குது, இவங்க வந்து இயேசுவை நன்றி நன்றின்னு சொல்கிறாங்களே அப்படின்னு இவனுக்குள்ளே ஒரு கேள்விக்குறி உள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. ரெண்டாவது, இந்த பர்த்டே ஃபங்க்ஷன் அந்த மணின்ற அந்த தம்பிக்கு என்னென்னா 2 கால்லையும் இந்த 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 ஜாயிண்ட் பிரச்சனை, ரெண்டாவது கண்ணு பிரச்சனை. இவன் என்னடானா இயேசு இயேசு எனக்கு நன்மை செய்தார், இயேசு நன்மை செய்தார். என்னடா நன்மை செய்தார், இப்படி இருக்கிற ஊனமாக இருக்கிறான், இவனுக்கு நன்மை செய்தார்னு இவங்க எல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி பாடுறாங்களே அப்படின்னு சொல்லி இவனுக்குள்ள ஒரு என்னென்னா ஒரு எண்ணம் வந்துருச்சு. இது இவனுக்குள்ள உள்ள ஓடிட்டே இருக்கிறப்ப என்ன நடந்ததுன்னா, ஒரு 2-3 நாள் கழித்து தன்னுடைய அவன் சாமியாடி, அவனுக்கு தெரியும் எந்தெந்த ஆவி எப்படி எப்படி கிரீஸு, சாமியாடினா குறி சொல்கிறாங்களே, குறி சொல்கிற ஆவி கிராம மக்களுக்கெல்லாம் நல்லா தெரியும். அப்போ அந்த சாமியாடி என்ன நடக்குது அப்படின்னா, தன்னுடைய சொந்த அக்கா மகளில் என்ன பிரச்சனை ஆச்சுன்னா, அந்த மகள் நைட்டெல்லாம் தூங்காதனால ஒரு ஆவி பிடித்து அந்த மகளுக்கு பிரச்சனை ஆயிடுச்சு. என்ன பண்ணுறா, அந்த ஆவி பேசுது, என்ன சொல்லுது, இந்த மகளை நான் கொல்ல போகிறேன். என்ன சொல்லுது அந்த ஆவி, என்ன சொல்லுது, இந்த மகனை சொல்கிற போது இது தீயிலும் தண்ணீரிலும் கொண்டு போய் தள்ளினது போல் என்ன நடக்குது, அந்த ஆவி உன் மகளை நான் கொல்ல போகிறேன்னு தன்னுடைய அந்த அம்மா கிட்டே சொல்லிட்டு இருக்குது. அம்மா என்ன சொல்கிறாங்க, அந்த மகளுடைய காலை பிடிச்சிக்கிட்டு அந்த ஆவிக்கிட்ட பேசுகிறாங்க, என் மகளை கொல்லாத, உனக்கு என்ன வேணுமானாலும் நான் செய்கிறேன், உனக்கு என்ன வேணும், உனக்கு என்ன பரிகாரம் செய்யணும், என்ன காரியம் செய்யணும், என்ன வேணும்னு சொல்லி அந்த மகளிடத்தை முழுது கெஞ்சி 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 அந்த ஆவி என்ன பண்ணல, ஒன்றும் முடியல. கடைசி வரைக்கும் அந்த ஆவி பேசிக்கிட்டே இருக்கு, நான் கொன்னுருவேன். அப்போ என்ன நடக்குன்னா, இது அதிகாலையில் எழுந்து அந்த தம்பிக்கு சதீஷுக்கு என்ன பண்ணுவதுன்னு தெரியல. ஆண்டவரே, நாங்கள் இப்போ இந்த ஆவியெல்லாம் எங்கள் கண்ட்ரோலில் இருக்கும், இன்றைக்கி என்னமோ இந்த ஆவி இப்போ என்னுடைய இதுக்கு கீழ்ப்படியிலையே, இது என்ன பண்ணுவதுன்னு தெரியாமல் அந்த மணிக்கிட்ட, அந்த பர்த்டே ஃபங்க்ஷன் நடத்தின அந்த மணிக்கிட்ட சொல்கிறார், ஐயா இது என்னென்ன தெரியலையா, எனக்கு ஏதாவது செய்யணுமே அப்படின்னோடனே இந்த தம்பி என்ன பண்ணுறா, இவன் நல்ல சுவிசேஷத்தை சொல்லுகிற ஒரு நபர், ஐயா ஒரு ஜெபம் பண்ணா சரியாயிரும், அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா, ஒரு ஜெபம் பண்ணா சரியாயிரியா, எங்கே ஜெபம் பண்ணால் என்னையா நடக்கும், நீ ஜெபம் பண்ணி பாரு, இயேசுகிட்ட கேட்டால் அதெல்லாம் சரியாயிரும் அப்படின்னோடனே, சரி பரவாயில்ல, ஏன்னா இவங்க விடிய தூங்காமல் அந்த ஆவியோட போராடி காலையெல்லாம் அந்த பொண்ணுக்கு பயங்கரமான சரீரத்தில் வலி, தலைவலி தாங்க முடியல அந்த பொண்ணுக்கு. அப்போ என்ன பண்ணுறாங்க, இந்த சதீஷ் இந்த மணி என்ன பண்ணுறா, திருப்பி கூப்பிட்டு, ஐயா ஒரு ஜெபம் பண்ணணும் வரீங்களான்னு கூப்பிட்றாரு. நாங்கள் போகிறோம்ல, வீட்டில் ஒரு 3 பேர் சேர்ந்தெல்லாம் அவங்க வீட்டுக்கு போகிறோம். அந்த பொண்ணு உள்ளேருந்து எந்திரிச்சு வந்தப்போ ரொம்ப முடியல, ஐயா என் உடம்புலாம் ரொம்ப பயங்கரமான வலி, என்னால் தலைவலி தாங்க முடியல, என்னால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ரொம்ப பயமாக இருக்குது, ஒரு ஆவி எனக்குள்ளே இருந்து செயல்படுகிறது அந்த சகோதரி உணர்ந்து எனக்கு பயமாக இருக்குது, எனக்கு கொன்னுருமான்னு பயமாக இருக்குதுன்னு சொல்லி அந்த சகோதரி சொன்னாங்க. சொல்லி முடித்த உடனே நாங்கள் ஜெபம் பண்ண ஆரம்பித்தோம். 3 சகோதரர்கள் போனோம். ஜெபம் பண்ண ஆரம்பித்த உடனே கொஞ்ச நேரம், ஒரு 10 நிமிடம் தான் இருக்கும், அல்லேலூயா, அந்த சகோதரி அப்படியே சரிந்து கீழே அப்படியே பெட்டில் விழுந்துட்டாங்க. விழுந்த உடனே அந்த சதீஷ் சொன்னாப்புல, இந்த ஆவி இப்போ போயிடுச்சுங்க, அல்லேலூயா, அவனுக்கு தெரிகிறது இந்த ஆவி இப்போ இவனை விட்டு போயிடுச்சு. போன உடனே அவன் கேட்குற ஒரு கேள்வி, ஐயா நாங்கள் இவ்வளோ நாள் இரவு முழுவதும் நாங்கள் இதுக்கு காரியத்தை செஞ்சோம், பரிகாரம் செஞ்சோம், எல்லாமே செஞ்சோம், ஒன்றும் நடக்கலையே, நீங்கள் வந்து இயேசுன்னு நாமத்தினாலே சொன்ன உடனே இந்த ஆவி அலக்கழித்து வெளியே போயிடுச்சு. அப்போ இயேசு வல்லமையுள்ள தேவன், அல்லேலூயா, அல்லேலூயா. அவனுக்குள்ள ஒரு எண்ணம், கேள்விக்குறி. இப்போ என்னன்னா, இயேசு அவனுக்குள்ள இப்போ பைபிளில் அப்போஸ்தலரில் நடக்கிற மாதிரி இயேசு வச்சு என்ன வேணால் செய்யலான்னு அவன் மைண்டில் மாறுது, அல்லேலூயா. அப்போ அவன் சதீஷுக்குள்ளே என்ன நடக்குது, இயேசு நம்ம காரியத்தோட அங்கே மேலான தெய்வம், வல்லமையுள்ள தெய்வன்ற மைண்டு மாறினோடனே இப்போ அடுத்தது என்ன பண்ணுறான்னா, அவன் சொந்தக்காரங்களுக்கு பிரச்சனை ஆட்களில் எல்லாத்தையும் கொண்டுட்டு வரான். நாம் ஊழியம் செய்கிறோமோ செய்யலையோ, இன்றைக்கி ஆண்டவர் எப்படி ஊழியம் செய்ய வைக்கிறார் தெரியுமா, அல்லேலூயா. நாமக்கல்ல ஒரு அம்மா, வயசான அம்மா, அந்த அம்மாவுக்கு ஒரு பிசாசு பிடித்து விடுதலை ஆகிட்டாங்க. விடுதலை ஆனோடனே போய் சேந்தமங்கலம்னு ஒரு இடம், 20 பேரை ஒவ்வொரு கூட்டத்துக்கு கூட்டிகிட்டு வராங்க, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. புறஜாதி மக்கள் இன்றைக்கி ரட்சிக்கப்பட்டு அவங்க சொந்த பந்தம் எல்லாத்தையும் உள்ளே கொண்டு வந்துடுறாங்க. அதுதான் இன்றைக்கி நடக்குது. ஆனால் நம்ம கர்த்தருடைய பிள்ளைங்க என்ன பண்ணுறோம், 5 வருஷம் ஆனாலும் ஒரு ஆத்மா கூட கொண்டு வர முடியல, 3 வருஷம் ஆனாலும் ஒரு ஆத்மா கூட கொண்டு வர முடியல. நீ கடைசி காலம்மா, இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார், அல்லேலூயா.
ஆண்டவர் வருகைக்கான அடையாளங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், கடைசி நாட்களில் ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிக்கணும். அல்லேலூயா. கர்த்தரே உங்களுக்கு நித்திய வெளிச்சமாக இருக்கிறார். அதனால் உங்களை பிரகாசிக்க பண்ண போகிறார். உங்கள் வேதனைகள்லாம் முடிய போகிறது. ஏன்னா நீங்கள் அநேகர் வேதனையும் உங்கள் துக்கத்தையும் பார்த்து கொண்டே வேறு எந்த வேலையும் ஆண்டவருக்காக செயல்பட முடியாத நிலைமையில் அநேகர் முடக்கப்பட்டு இருக்கிறீங்க. இன்றைக்கு அதெல்லாம் மாறப்போகிறது. அல்லேலூயா. உங்களை சாட்சியாக கர்த்தர் ஏற்படுத்தி வைக்க போகிறார். உங்களை கர்த்தர் இந்த பகுதியில் ஒரு வல்லமையான ஒரு சுவிசேஷத்தை அறிவிக்கிற பிள்ளைகளாக கர்த்தர் மாற்றப் போகிறார். அல்லேலூயா. இப்போ என்ன பண்ணால் சதீஷ், எதுக்காக சொல்கிறேன்னா நீங்கள் ஊழியத்தை அதிகமாக செய்யணும். அப்போ இந்த சதீஷ் என்ன பண்ணுறான், அவங்க சொந்தக்காரங்களை பிரச்சனை ஆட்கள்லாம் கொண்டு வந்து ஜெபிக்க அவன் கண்ணு முன்னாடி பார்க்குறான் இந்த ஆவி பேசுறது, வெளியே போகிறது. இதெல்லாம் பார்த்த உடனே அவனுக்குள்ள பெரிய நம்பிக்கை வந்துருச்சு. இயேசுதான் மெய்யான தெய்வம். அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்தும். இயேசுதான் மெய்யான தெய்வம் என்ற நம்பிக்கை வந்த உடனே அவன் இன்றைக்கு என்ன பண்ணுறான், எங்கே போனாலும் கடைசியில் என்ன நடந்ததுன்னா, அவங்க சொந்தக்காரங்க இந்த மாதிரி காரியங்களில் ஒரு பயங்கரமான ஒரு பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கொண்டு வந்த ஒவ்வொரு நபராக கூட்டு வரான். இப்போ ஆண்டோடைய ஆத்துமா ரட்சிப்புக்குள்ள அநேகரை உள்ள நடத்தி கொண்டே வருகிறான். அல்லேலூயா. இப்போ அடுத்தது நம்ம வேத வசனத்துக்கு நேராக வரலாம். 23வது அதிகாரம். இயேசு அவனை நோக்கி அல்லேலூயா. இப்போ அந்த மகன் சோர்ந்து போயிட்டான். அந்த மகனுடைய தகப்பன் என்ன பண்ணிட்டான், சோர்ந்து போயிட்டான். இது சின்ன வயசுலேருந்தே இந்த பிரச்சனை இருக்குது, இது மாறலை அப்படின்னு சொன்னோன்னே இயேசு சொல்லுகிறார், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாமா கூடும், எல்லாமே நடக்கும்பா அப்படின்னு சொன்னோன்னே இந்த தகப்பன் செய்கிற அடுத்த காரியத்தை பாருங்கள். நம்ம என்ன பண்ணுறோம், சில நாட்களில் அந்த விசுவாசத்தை விட்டுருவோம். இந்த தகப்பன் அடுத்தல 24 சொல்கிறான், வாசிங்க. கண்ணீரோடு சத்தமிட்டான். உடனே என்ன பண்ணுறான், தன்னை அர்ப்பணிக்கிறான். அல்லேலூயா. தன்னை அர்ப்பணிக்கிறான். உடனே பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவ்விசுவாசம் நீங்கும்படி என்ன சொல்கிறான், உதவி செய்யும் என்று கண்ணீரோடு கேட்குறான். இன்றைக்கு நீங்கள் கேளுங்க, ஆண்டவரே, ஒருவேளை என் பிரச்சனை என்ன ரொம்ப மேற்கொண்டு இருக்கிறது, ஒருவேளை என் போராட்டம் என்ன ரொம்ப மேற்கொண்டு இருக்கிறது, என் விசுவாசம் எல்லாம் போயிடுச்சு, என் நம்பிக்கை எல்லாம் போயிடுச்சு, நான் எப்படி வாழ்வேன்னு தெரியாமல் அந்த நிலைமையில் இங்கே வந்து அமர்ந்திருக்கிறேன், என் அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு நீங்க உதவி செய்யுங்கன்னு கேட்டு பாருங்க. இன்றைக்கு தேவன் பலத்த அற்புதத்தை செய்ய முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க எதிர்பார்த்ததற்கு மேலாக தேவன் உங்களுக்கு அற்புதத்தை செய்ய முடியும். ஒருவேளை நீங்க சின்ன காரியத்தை நம்பி வந்திருக்கலாம், இது நடந்தா போதுன்னு நம்பி வந்திருக்கலாம். அதை விட கர்த்தர் மேலானதனை செய்ய அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய பிரசன்னம் மகிமையாய் நம்ம மத்தியில் இறங்கி வரப்போகிறது. அடுத்த வசனம் வாசிங்க. 20 அதை அதட்டினார். அல்லேலூயா. இப்போ என்ன பண்ணுறாரு இயேசு, அந்த தகப்பன் அப்படியே தன்னை அர்ப்பணிக்கிறான், தன்னை அப்படியே ஒப்பு கொடுக்குறான். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நம்ம வீட்டில் பிள்ளைங்களாம் சண்டை போட்டால் பெற்றவங்க திட்டினா என்ன பண்ணோம், அந்த பிள்ளைங்க எதிர்த்து தான் பேசும். தப்பை யாராவது ஒத்துக்கிறாங்களா? யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. ஒரு ஆவி இப்படி தான். ஒரு சகோதரன் என்ன பண்ணால், எனக்குள்ளே ஒரு சின்ன பிரச்சனை, என்னுடைய சாட்சி ஒரு 2 நிமிஷத்தில் சொல்லிவிட்டு நான் கடந்து போக விரும்புகிறேன். எனக்குள்ளே என்னென்னா ஒரு பயங்கரமான கோபத்தின் ஆவி, பயங்கர கோபம் வரும், வீடே ரணகலம் ஆயிரும். எங்கள் வீட்டிலலாம் பயப்படுவாங்க, அந்த அளவுக்கு பயங்கரமான கோபம் வரும். இந்த கோபத்துக்குள்ளாக பல பிரச்சனைகள் மறைந்திருக்கிறத நான் ஒரு நாள் உணர்ந்தேன். எப்படின்னா, ஒரு கோபம் உங்களுக்குள்ளே வந்து நீங்கள் கோபப்படும் பொழுது, நீங்கள் சண்டை போடும் பொழுது என்ன ஆகும்னா, உங்கள் சுயநீதி வெளிப்படும். கொஞ்சம் கவனிங்க, உங்கள் சுயநீதி வெளிப்படும். சுயநீதின்னு என்ன, தான் செய்கிறது தான் ரைட்டுன்னு பேசுவீங்க. உங்கள் மேலே தப்பே இருந்தாலும் என்ன நடக்குன்னா, அந்த சுயநீதி வெளிப்படுறப்ப நீங்கள் என்ன சொன்னாலும் நான் செய்கிறது ரைட்டுன்னு பேசுவீங்க. ரெண்டாவது கீழ்ப்படிய மாட்டீங்க, ரெண்டாவது ஒப்புக்கொள்ள மாட்டீங்க, தான் தவறை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இப்படியாக பல வருடங்களாக என்னுடைய வாழ்க்கையில இந்த கோபம், சின்ன சாப்பாட்டுக்கு உப்பு இல்லைனாலும் கோபம் வந்துடும், சின்ன சாப்பாட்டுக்கு காரம் இல்லைனாலும் கோபம் வந்துடும், சாப்பாடு திடீர்னு ஒரு நாள் குழஞ்சி போயிட்டாலும் கோபம் வந்துடும். அப்போ இவ்வளவு கோபம்
அவ்வளவு கோபத்தின் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருந்த என்னுடைய வாழ்க்கையே ஒரு நாள் என்ன நடந்தது அப்படின்னா, இந்த ஜெபிக்கலாம் வாங்கன்னு ஒரு நிகழ்ச்சி போயிட்டு இருக்குது இல்லையா, சனி ஞாயிறில். அப்போ தான் ஆஃபீஸ்லேருந்து உள்ளே வரப்போ அந்த ஜெபிக்கலாம் வாங்க நிகழ்ச்சியில் கோபத்தினால் நீ என்ன சாதித்தாய் என்ற ஒரு வார்த்தை போய் மோகன்சி பேசிட்டு இருக்கிறார். அப்போ நான் யோசித்தேன், என்னடா அது இந்த வார்த்தை வருதுன்னு. அப்போ கோபத்தினால் எவ்வளவு அன்பை நீ இழந்திருக்கிறாய், எவ்வளோடைய அன்பை நீ உதாசீனப்படுத்தியிருக்கிறாய், உன் பிள்ளைகளுடைய அன்பை இழந்திருக்கிறாய், உன் மனைவனுடைய அன்பை இழந்திருக்கிறாய் என்று சொல்லி அந்த வார்த்தை கடூரமாய் போய் கொண்டிருந்தப்போ நான் அப்படியே வந்து அமர்ந்தேன். அப்போ இந்த கோபத்தின் ஆவி என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம குடும்பத்தில் சமாதானத்தை கெடுத்துவிடும். அல்லேலூயா. சமாதானத்தை கெடுத்துருமா, சந்தோஷத்தை கெடுத்துரும். அப்போ என்ன யோசிச்சுன்னா, நான் உட்காந்து ஜெபிக்க அங்கே வந்து அந்த செய்தியை பார்க்க இந்த கோபத்துக்குள்ளே என்னென்ன ஆவி கிரியை செய்கிறது. சுயநலத்தின் ஆவி கிரியை செய்யும், சுய நீதியின் ஆவி கிரியை செய்யும். உங்களுக்குள்ள அந்த மாதிரி சுயநலம், அந்த சுயநலம் எனக்கு எதுக்கு எடுத்தாலும் என் குடும்பம், என் பிள்ளைங்க, இப்படி சுயநலமாய் செயல்படுகிற ஒரு ஆவியும் கிரியை செய்யும். அடுத்தது சுய நீதியாய் கிரியை செய்கிற ஒரு ஆவியும் கிரியை செய்யும். எந்த தப்பு ஏற்றுக்கொள்ளவே மாட்டாது. அப்போ இந்த ஆவி கடைசியில் ஜெபிக்க கர்த்தர் எனக்கு அதிலிருந்து விடுதலை தந்தார். அல்லேலூயா. எனக்குள்ளேருந்து ஒரு ஆவி வெளியே போனதை நான் உணர்ந்தேன். அதுக்கப்புறம் தான் நான் என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் பெரிய மாற்றங்களை கொடுத்தார். அல்லேலூயா. இன்றைக்கும் அதே போல் அநேக ஆவிகள் மறைந்து கிரியை செய்கிற ஆவிகள் கிரியை செய்து கொண்டிருக்கும். அது உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. அந்த ஆவிகளை கர்த்தர் இன்றைக்கு விடுதலை தரப்போகிறார். அந்த மறைந்து கிரியை செய்கிற ஆவி, நானும் ஊழியம் செய்துட்டு இருந்தேன், அப்போல்லாம் ஊழியமும் செய்து கொண்டிருந்தேன். இருந்தாலும் இந்த ஆவி எனக்குள்ளே கிரியை செய்தது நிமித்தம் பெரிய மாற்றம் இல்லை. ஊழியத்துக்கு போவேன், ஆனால் ஒன்றும் நடக்காது. ஆனால் பெரிய ஒரு காரியம் இல்லை. அந்த ஆவி என்னை விட்டு விலகி போன அப்புறம் ஆண்டவர் கிரியை செய்ய ஆரம்பித்தார். அல்லேலூயா. சில நாளில் சண்டை வரும் வீட்டில். நீங்களாம் போய் ஊழியம் செஞ்சு என்ன பிரயோஜனம்? வீட்டில் சாட்சியே இல்லை. என்னைக்கு வந்து ஒரு வீட்டில் ஒரு மனைவி வந்து சாட்சி சொல்கிறாங்களோ அன்னைக்கு தான் உண்மையான ஊழியம். அல்லேலூயா. அப்படி சண்டை வரும். நீங்கள் போய் மேடையில் நின்று ஒரு பேச்சாளரை தான் நீங்கள் பேச முடியுமே ஒழிய உண்மையான ஊழியம் செய்ய முடியாது. நீங்கள் இன்றைக்கி அந்த மனமாறுதல் வந்தப்புறம் இன்றைக்கி என் மனைவியை வந்து சாட்சி சொல்லுவாங்க. எங்கே போனாலும் வந்து ஸ்டேஜில் சொல்லுவாங்க, இன்றைக்கி என் கணவர் மாறிட்டார். அல்லேலூயா. அப்போ அந்த ஆவியை வெளியே போன உடனே குடும்பத்தில் சமாதானம். ரெண்டாவது வந்து நமக்கு சாட்சி கொடுக்கறது யார்? நம்ம பிள்ளைகள், நம்ம மனைவி, 2 கணவன். இவங்க குடும்பத்தில் நீங்கள் சாட்சி கொடுத்தா உங்கள் ஊழியம் பயங்கரமாக ஆசீர்வதிக்கப்பட்டுரும். அப்போ என்னுடைய ஊழியத்தில் அதுக்கப்புறம் இந்த ஆவி வெளியே போனதுக்கப்புறம், அந்த கோபத்தின் ஆவி வெளியே போனதுக்கப்புறம், இது ஒரு ஜென்ம சுபாவம்னு சொல்லலாம். தலைமுறையாக தொடர்ந்து வருகிற இந்த ஒரு ஜென்ம சுபாவம்னு சொல்லலாம். இந்த ஆவி வெளியே போனோடனே என்ன நடந்ததுன்னா, எனக்குள்ள சாப்பாடு இப்போ எப்படி இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. என்னுடைய ஆஃபீஸ்க்கு என்னுடைய சகோதரி, என்னுடைய சொந்த தங்கச்சி வந்தாங்க. சாப்பாடு, அப்போ நீ இவ்வளோ நாள் சாப்பாடை கூட நான் என்னுடைய சாப்பாடை நான் சாப்பிட்றேன், உன்னுடைய சாப்பாடை என்னுடைய சாப்பாடு சாப்பிடுன்னு சாப்பாடு வாங்கினாங்க. வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு, இந்த சாப்பாடை எப்படியா சாப்பிட்ற நீ? ஏன்டா வீட்டில் இருக்கிறப்ப இந்த ராவடி பண்ணுவீங்க, இப்போ இந்த சாப்பாடு எப்படி சாப்பிட்றன்ற அளவுக்கு அதில் ஒன்றுமே இல்லை. அது என்ன உப்பு இருக்குது பாரு, அங்கே எடுத்து போட்டுக்கோ அப்படின்னு சொல்ல. அப்போ ஆண்டவர் என்ன பண்ணிட்டார்? மாற்றிட்டாரா இல்லையா? அல்லேலூயா. நம்ம மாறணும். அல்லேலூயா. சின்ன சின்ன காரியத்துக்கு என்ன பண்ண, வைராக்கியம் பாராட்டக்கூடாது. சின்ன இப்போ குடும்பமே சந்தோஷமாய் மாறிவிட்டது. பிள்ளைங்கள்லாம் சொல்லுவாங்க, ஏன்னா டாடி இப்படி மாறிட்டார், எவ்வளோ கடூரமாக இருப்பார், இப்போ மாறிட்டாங்க. அப்போ ஒரு குடும்பத்தில் சமாதானத்தை குலைக்கிறது என்னென்னா கோபத்தின் ஆவி. அப்போ இந்த மகனுடைய வாழ்க்கையில் என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த ஆவி இவனுடைய வாழ்க்கையை நிம்மதி இழக்க பண்ணிடுச்சு. அதே போல் உங்களுடைய வாழ்க்கையில் எந்த ஆவி இன்றைக்கு மறைந்து கிரியை செய்கிறதோ அந்த ஆவிலிருந்து தேவன் விடுதலை தரப்போகிறார். அல்லேலூயா. அப்போ இந்த வசனம் சொல்லுது, அப்பொழுது ஜனங்கள் கூட்டமாய் ஓடி வருகிறத இயேசு கண்டு அந்த அசுத்த ஆவியை நோக்கி, ஊமையும் செவிடுமான ஆவியே, இவனை விட்டு புறப்பட்டு போ, இனி இவனுக்குள் போகாதே என்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அதை அதட்டினார். அல்லேலூயா. ஒரே ஒரு வார்த்தை தான் ஆண்டவர் சொன்னார், ஊமையும் செவிடுமான ஆவியே இவனை விட்டு போ. அடுத்த வசனம் வாசிங்க. அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார் ஒரே ஒரு வார்த்தை தான்மா, ஊமையும் செவிடுமான ஆவியே இவனை விட்டு புறப்பட்டு போன்னு. அந்த ஆவி அப்பொழுது அது சத்தமிட்டு அவனை மிகவும் அலக்களித்து புறப்பட்டு போயிற்று. அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. அவனை சிறு வயது முதல் பிடித்து வைத்திருந்த அந்த ஆவி
சின்ன வயசுலேருந்து பிடித்து வைத்திருந்த ஆவி, சின்ன வயசுலேருந்து வேதனைப்படுத்தி கொண்டிருந்த ஆவி, சின்ன வயசுலேருந்து அவனை சாக பண்ணின அந்த ஆவி, இன்றைக்கு ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார். அந்த ஆவி அவனை விட்டு புறப்பட்டு போய்விட்டது. அவன் செத்து போனான் என்று அநேகர் சொல்லத்தக்கதாக செத்தவன் போல் கிடந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. அவனை பிடித்து ஆட்கொண்டிருந்த அந்த ஆவி, அவனை வேதனைப்படுத்தி கொண்டிருந்த அந்த ஆவி, அவனை துக்கப்படுத்தி கொண்டிருந்த ஆவி, அவனுடைய வாழ்க்கையை நாசமாக்கி கொண்டிருந்த அந்த ஆவி, இயேசு சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, ஊமையும் செவிடுமான ஆவியே இவனை விட்டு புறப்பட்டு போ என்று சொன்னேன். அந்த ஆவி என்னாச்சு? புறப்பட்டு போயிடுச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு சில ஆவிகள் என்ன பண்ணுன்னா நம்முடைய வாழ்க்கையில் தரித்திரத்தை கொண்டு வந்துடும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சில நபர்கள் இங்கே அமர்ந்திருக்கிறீங்க, பொருளாதாரத்தில் ரொம்ப பாதிக்கப்பட்டு இருக்கிறீங்க. நீங்கள் எவ்வளோ சம்பாதிச்சாலும் ஒன்றும் இல்லை. யோசிச்சு பாருங்கள். நீங்கள் சம்பாதிக்கிறீங்க, கடினமாக உழைக்கிறீங்க, பொத்தல் பையில் போடுற காசை போல் இருக்கிறது. எத்தனை பேர் இருக்கிறீங்க அப்படி? அல்லேலூயா. ஆவியானவர் உணர்த்துகிறபடி நான் சொல்லுகிறேன், அநேகருடைய உழைப்பு வீணாய் போய் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு கர்த்தர் மாற்றப் போகிறார். அல்லேலூயா. இது ஒரு தரித்திர ஆவின்னு சொல்லுவாங்க. இந்த ஆவி இருக்கிற இடத்துல நீங்கள் என்ன உழைத்தாலும் அந்த இடத்துல பொருளாதாரம் ஆசீர்வதிக்கப்பட மாட்டாது. இந்த ஆவியை நீங்களே கடிந்து கொண்டு ஜெபிக்க போகிறீங்க. அப்போ பல ஆவிகள், பலவீனப்படுத்துகிற ஆவி, சரீரத்தில் பாருங்கள் 18 வருஷமாய் ஒரு சகோதரிக்கு பலவீனப்படுத்துகிற ஆவி, முதுகு இப்படி போயிடுச்சு. அந்த பலவீனப்படுத்துகிற ஆவி ஆண்டவர் என்ன பண்ணார்? தன்னுடைய கரத்தை வைத்த உடனே அந்த ஆவி வெளியே போயிடுச்சு. அல்லேலூயா. இன்றைக்கு தேவன் பலத்த காரியங்களை செய்ய போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த மகன் ஆண்டவர் என்ன பண்ணார்? சுகத்தை கொடுத்தார். சுகம் கொடுத்து தேவன் பெரிய காரியங்களை செய்து விட்டார். அப்போ இந்த ஆவி போயிடுச்சா? அப்போ அடுத்தது என்ன பண்ணுறாங்க? அவங்க கடைசியில் 28வது வசனம் வாசிங்க. தனித்து கேட்டார்கள். முதல்ல இவங்க சீசர் இடத்துல தான் இந்த கொண்டு வராங்க இந்த மனுஷனை. அவங்க சீசர்லாம் கேட்குறாங்க, ஆண்டவரே நீங்கள் சொன்ன உடனே போயிடுச்சு, நாங்கள் விரட்டுறோம் போகலையே, ஏன் கேட்குறாங்களா சீசர்கள்? நீங்கள் வேத வசனத்தை நல்லா ஆராய்ந்து நீங்கள் தியானம் பண்ணணும். வீட்டில் போய் நல்லா தியானம் பண்ணி படிங்க. அப்போ இதில் ஒரு சத்தியம் உள்ளே ஒளிஞ்சு கொண்டு இருக்கிறது. நம்ம என்ன பண்ணுவோம்? இது மேலே வரைக்கும் படிச்சிடுவோம், இந்த கடைசி வசனத்தை என்ன ரிசல்ட்டுன்றதை மறந்து விட்டுருவோம். அல்லேலூயா. அப்போ அவர் வீட்டில் பிரவேசித்த பொழுது அவருடைய சீசர்கள் அதை துரத்தை விட எங்களால் ஏன் கூடாமல் போயிற்று என்று கேட்டார்கள். அப்போ சில நாட்களில் சில பிரச்சனைகளை ஏன் என்னால் மேற்கொள்ள முடியல, கேள்வி வருதா இல்லையா? இப்போ நீங்கள் கேளுங்க, உங்களையே கேட்டுக்கொள்ளுங்க. ஏன் இந்த பிரச்சனை என்னால் மேற்கொள்ள முடியல? ஏன் இந்த பிரச்சனை என்னால் சமாளிக்க முடியல? இந்த பிரச்சனையிலேருந்து ஏன் நான் வெளியே வர முடியல? கேள்வி போட்டுட்டிங்களா? அதுக்கு ஆன்சர் அடுத்த வசனம் பாருங்க. அல்லேலூயா. இவ்வகையான பிசாசு என்ன பண்ணும்? ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்ற எவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாது. ஜெபமும் வேணும், உபவாசமும் வேண்டும். அல்லேலூயா. ஜெபமும் வேணும், உபவாசமும் வேண்டும், இன்னொன்று பரிசுத்தமும் வேண்டும். பிசாசுக்கு நல்லா தெரியும், ஈஸியாக என்ன பண்ணுவான்? அவன் அடிக்கிறது எங்கன்னா பரிசுத்தத்தில். நீங்கள் பரிசுத்தத்தில் என்றைக்கு பரிசுத்தத்தில் நம்ம விழுகிறோமோ அன்றைக்கி, அதுக்கு தான் ஜெபமும் உபவாசமும் ரெண்டு இணையிறப்ப ஆண்டவர் என்ன பண்ணுவார்? எல்லா விதத்திலும் நம்மை பாதுகாத்து கொள்ளுவார். அப்போ இந்த ஊமையும் செவிடுமான ஆவியை ஏன் சீசர்களால் துரத்த முடியலன்னா, சில ஜெப குறைவு, உபவாச குறைவு. அப்போ இதனால் அவங்களால துரத்த முடியல. அதுக்கு தான் ஆண்டவர் சொன்னார், ஜெபமும் வேணும், உபவாசமும் வேணும். உங்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்குதா? நீங்கள் என்ன பண்ணணும்? உபவாசம். ஆண்டோடைய சமூகத்துக்கு ஓடோடி வாங்க, உபவாசம் போட்டு, ஆண்டவரே இந்த காரியத்தில் எனக்கு ஜெயம் வேண்டும், இந்த காரியத்தில் எனக்கு ஒரு அற்புதம் வேண்டும், இந்த காரியத்தில் எனக்கு ஒரு நன்மை வேண்டும் என்று சொல்லி நீங்கள் உபவாசத்தோடு ஜெபத்தோடு ஜெபம் பண்ணி பாருங்கள், கர்த்தர் கிரியை செய்ய முடியும். அல்லேலூயா. நேரம் முடி